அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்லாபுரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்த 42 பேருக்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. சென்னை பல்லாபுரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 57 பேர் பாதிக்கப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் 15 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். குரோம்பேட்டை மருத்துவமனையில் 28 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 8 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தனியார் மருத்துவமனை ஒன்றில் 6 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை பல்லாபுரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 57 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 42 பேருக்கு மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பல்லாவரத்தில் விநியோகிக்கப்பட்ட கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்த 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது வரை 57 பேர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக குரோம்பேட்டை மருத்துவமனையில் உள்நோயாளியாக 28 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 15 நபர்கள் புறநோயாளியாக சிகிச்சை பெற்று திரும்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 8 நபர்களும் அதே போல தனியார் மருத்துவமனையில் 6 நபர்களும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்கள் ஒரு மூதாட்டி உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வெளிநோயாளியாக ஆண்கள் 2 பேரும் 13 பெண்களும் சிகிச்சை பெற்று குரோம்பேட்டை மருத்துவமனையிலிருந்து திரும்பியிருப்பதாகவும் அதே போல குரோம்பேட்டை மருத்துவமனையில் உள்நோயாளியாக 15 பெண்கள் மற்றும் 13 ஆண்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக 5 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்கள் உட்பட 3 நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நேற்று பல்லாவரத்தில் விநியோகிக்கப்பட்ட கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததாக வாந்தி, பேதி, மயக்கம் உள்ளிட்ட பாதிப்புக்கு உள்ளாகி 3 பேர் உயிரிழந்த நிலையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மட்டுமே இதுவரை 57 பேர் சிகிச்சை பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குரோம்பேட்டை மருத்துவமனையில் உள்நோயாக சிகிச்சை பெற்ற 28 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் இருப்பதாகவும் மருத்துவமனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பரங்கிமலை பல்லாவரம் கண்டன்பண்ட் 6வது வார்டு மலைமேடு பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு காமராஜர் நகருக்கு 4 நாட்களுக்கு முன்னரும் பாலாற்று குடிநீர் விநியோகிக்கப்பட்டதாகவும் கழிவுநீர் கலந்து நிறம் மாறி வந்த குடிநீரை குடித்த அப்பகுதி மக்கள் பலருக்கு வாந்தி, பேதி, மயக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் அவர்களை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில சிலர் வீடு திரும்பியதாகவும் பலர் உள்நோயாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்பட்டது. நேற்று வரை 23 நபர்கள் சிகிச்சையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கையானது அதிகரித்திருக்கிறது. 57 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனைகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குரோம்பேட்டையில் மட்டுமே உள்நோயாளியாக தற்போது வரை 28 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 8 நபர்களும் தனியார் மருத்துவமனையில் 6 நபர்களும் சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மூதாட்டி உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை மாதிரிகளை சேகரித்து அதனை பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் 194 BNS என்ற சட்டப்பிரிவின்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரேத பரிசோதனை அதே போல இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை பரிசோதனைக்கு உட்படுத்தியிருப்பதாகவும் அதன் முடிவுகள் வந்த பிறகாக சட்டப்பிரிவுகள் மாற்றப்படும் என்றும் காவல்துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று பல்வேறு மருத்துவ குழுவினர் அந்த பகுதியில் முகாமிட்டு வீடு வீடாக சென்று பரிசோதனையும் மேற்கொண்டார்கள். அவ்வாறு பரிசோதனை மேற்கொண்ட பிறகாக தான் தற்போது அந்த மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் நேற்று வரை 20க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது 57 பேர் வரை இதுவரை சிகிச்சைகள் பெற்றிருப்பதாகவும் காவல்துறை சார்பாகவும் மருத்துவத்துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாந்தி, பேதி, மயக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கு குடிநீர் காரணமில்லை என ஒரு மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பகுதி மக்கள் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததினாலே இந்த பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து இவர்களுக்கு தற்போது சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 57 பேர் இந்த பாதிப்பினால சிகிச்சை பெற்றிருப்பதாகவும் காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்கள் தகவல்களுக்கு.